ஜெயிலரில் நடிச்சிருக்கீங்க, இப்போ தொடர்ச்சியாக செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. ஆனால் நீங்கள் ரஜினி சார் கூட வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்தில் வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினைச்சா பண்ண முடியாது. அவர் வரணும்னா நிச்சயமா வேற மாதிரி வரணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்கே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சர்ரை போய் கூப்பிட்டா அது, ஏன்னா சின்ன வயசுல அவரை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமா வருத்திருந்தா கண்டிப்பாக ரஜினி சார் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். சார், கடந்த 13 வருஷமாக தான் இந்திய சினிமாவில் நிறைய புராண படங்கள், இது மாதிரி கடவுள் நம்பிக்கையை உயர்த்துவது, ஆன்மீக சம்பந்தமாக நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. கேட்கல சார். கடந்த 13 வருஷமா இந்திய சினிமாவிலே புராணத்தை மையமாக வச்ச படங்கள், அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒரு டிவைனிட்டி வரணும்னு தோணுது போல இருக்கு. டிவைனிட்டி ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பயும் வாழ்க்கையில வந்து பயபக்தியோட இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயோ அது மிஸ் ஆகுது போல இருக்குது. அதனால எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு புட் இன்டு தட். டைரக்டர் சார், தேங்க்யூ சார்.